கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான மாதம். அதனால தான் கார்த்திகை மாதத்தின் எல்லா நாட்களுமே காலையும் மாலையும் வீட்டில் நிலை வாசலுக்கு பக்கத்தில் மண்ணிலான அகல் விளக்குகள் ஏற்றி வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் இப்படி நம்ம விளக்கேற்றினோன்னா நம் தலையெழுத்து 100% நிச்சயமாக மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. கார்த்திகை மாதம் பிறக்க இருக்கு. நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமையோடு பிறக்கவிருக்கும் இந்த அற்புதமான கார்த்திகை மாதம் முழுவதுமே பார்த்தோன்னா நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமையோடு முடியும். இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் இப்படி விளக்கேற்றுவதன் மூலம் மிக சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும், நம்ம தலையெழுத்தையே 100% மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த கார்த்திகை மாதத்திற்கு உண்டு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்த அற்புதமான மாதம் அப்படின்னு பார்த்தோன்னா மகாவிஷ்ணு தூக்கத்தில் இருந்து கண் விழிக்கும் மாதம் அப்படின்னு இந்த கார்த்திகை மாதத்தை சொல்லுவாங்க. அப்போது நம்மளுடைய வீடுகளில் விளக்கேற்றி மங்களகரமாக நம்ம வைத்திருந்தோன்னா பெருமாளோட அனுக்கிரகமும் மகாலட்சுமி தேவியின் அனுக்கிரகமும் நமக்கு பரிபூர்வமாக கிடைக்கும். அதனால் நம்மளுடைய வீடும் வாழ்க்கையில் ஒளிமயமானதாக மாறும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை. கார்த்திகை மாதம் முழுவதுமே மாலையில் வீட்டில் விளக்கேற்றுவதோடு கார்த்திகை மாதத்தின் முதல் நாளில் காலை ஒரு சின்ன வழிபாட்டோடு நம்ம இந்த கார்த்திகை மாதத்தை துவங்கும் பொழுது நிச்சயமாக நம் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அந்த வகையில் திங்கட்கிழமையோடு துவங்கி திங்கட்கிழமையில் முடியவிருக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே இப்படி விளக்கேற்றி பார்த்தோன்னா நம் தலையெழுத்து நிச்சயமாக 100% மாறும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதி பிறக்க இருக்கு. கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்ம நினைவுக்கு முதல்ல வருவது கார்த்திகை தீப திருநாள் தான். விளக்கு ஏற்றுவது அப்படிங்கிறது இந்த மாதத்திற்கே உண்டான சிறப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கார்த்திகை தீபம் மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் கார்த்திகை மாத சோமவார விரதம் ரொம்ப விசேஷம். சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் செய்வது பல கோவில்களில் ரொம்பவே பிரசித்தியாக நடைபெறும். அண்ணாமலையார் தீபம், சபரிமலைக்கு மாலை போடுபவர்கள், முருகனுக்கு வேண்டி மாலை போடுபவர்கள் அப்படின்னு இந்த மாதம் முழுவதுமே இறை வழிபாட்டிற்கு உரிய மாதமாகவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. மார்கழி மாதம், ஆடி மாதம், புரட்டாசி மாதம் மட்டும் இறையருள் பெறுவதற்கான மாதம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு இந்த வகையில் கார்த்திகை மாதமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கார்த்திகை மாதம் முதல் நாளில் வீட்டில் எப்படி வழிபாடு செய்வது, கார்த்திகை மாதம் முழுவதுமே வீட்டில் எப்படி விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். கார்த்திகை மாதம் முழுவதுமே அதிகாலை வேளையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பாக வீட்டில் இருப்பவர்கள் எல்லாருமே எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வாசலில் கோலம் போட்டு நிலை வாசலுக்கு வெளியில் முதல்ல 2 மண் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னும், மண்ணிலான அகல் விளக்குகளை தரையில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது. ஒரு சிறிய தட்டின் மேல் அந்த மண் அகல் விளக்கை ஏற்றி வைத்து கார்த்திகை முதல் நாளை அந்த தீப ஒளியில் நம்ம வரவேற்கணும். காலை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே வாசலில் தெளித்து கோலமிட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுவது சிறப்பு. அதற்கு பிறகு பூஜை அறையில் பூஜை அறையில் இருக்கக்கூடிய சுவாமி படங்களை பூக்களால் அலங்காரம் செஞ்சுட்டு பூஜை அறையிலும் தீபமேற்றி வைத்துவிட்டு குல தெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். கார்த்திகை முதல் நாள் அன்னைக்கு நம்மளுடைய வீட்டின் செல்வ செழிப்பு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னும், அந்த நாளில் முதல் நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக அந்த பொருளை வாங்கி வைத்து மங்களகரமான பொருட்களை குறிப்பாக வாங்கி வைத்து அந்த கார்த்திகை மாதம் முதல் நாளை நம்ம துவங்கணும். கார்த்திகை மாதம் முழுவதுமே இப்படி விளக்கு ஏற்றக்கூடிய வழிபாட்டு முறையை நம்ம கடைப்பிடிக்கணும். அதாவது முதல்ல வாசலை நல்லா பெருக்கி தொடைத்து கோலம் போட்டு நிலை வாசலுக்கு பக்கத்தில் 2 மண் அகல் விளக்கை ஏற்றி வைத்த பிறகு அதுக்கப்புறம் பூஜை அறையில்
வழக்கமாக நம்ம ஏற்றும் அந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றி விடுகணும். இப்படி கார்த்திகை மாதம் முழுவதுமே இப்படி விளக்கு ஏற்றக்கூடிய வழிபாட்டு முறையை நம்ம கடைபிடிக்க வேண்டும். கார்த்திகை மாதம் முழுவதும் விளக்கேற்றி வைத்து இறைவனிடம் வைக்கக்கூடிய வேண்டுதல் வீட்டில் செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. அதோடு மட்டுமல்லாமல் வறுமை நீங்கி நம்மளுடைய பரம்பரையே செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிற வரத்தை இறைவனிடம் வைத்தோன்னா அந்த வரம் உடனே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதோடு மட்டுமல்லாமல் வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும். இறைவனிடம் நீண்ட நாட்களாக வேண்டிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறவங்க கூட வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வரம் கிடைக்காமல் போயிருந்தவங்க கூட இந்த கார்த்திகை மாதத்தில் அந்த வேண்டுதலை இறைவனிடம் வைக்கும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய பலன் 100% கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு வீட்டில் தீபமேற்றி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு அந்த தீப ஒளியில் இறைவனை நம்ம வழிபாடு செய்வது நமக்கு கோடான கோடி நன்மைகளை அள்ளி அள்ளி கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. இந்த மாதம் முழுவதுமே இந்த தீப வழிபாடு செய்து ஜோதி வடிவமாக இறைவனை வழிபட்டு இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.